நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஹோம் டூர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து மணி பிளான்ட் செடி கீழே காட்டு. மணி பிளான்ட் செடி இது ஓகேவா. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. இதை எவ்வளோ நாளாக வந்து ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டீங்க. இது வந்து கட்டல், உட்காரத்துக்கலாம், படுத்துக்கலாம், கட்டல் ஓகேவா. அப்புறம் இதுதான் ஹால் இதுதான். இது வந்து டிவி, வைஃபை கனெக்ஷன், லேண்ட்லைன் ஃபோனு, அப்புறம் இதெல்லாம் வந்து ஆயிலு, இதெல்லாம் மேக்கப் பொருள், மேக்கப் திங்ஸு. இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின், துணி துவைக்கிறது. இது ஏர் கூலர். அவார்டு காட்டுறேன். அவார்டா இருக்கு பாருங்க, அவார்டு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வரைஞ்சது. என்ன வாட்ஸ்அப்பில் டிபி ஃபோட்டோ வச்சுருந்தேன். அந்த டிபி ஃபோட்டோ பார்த்து இந்த ஃபோட்டோ வந்து வரைஞ்சி கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல, ஐ லைக் இட். அது அப்படியே வச்சுருக்கிறேன், ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலான்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது என்னோட ஹேண்ட் பேக்கு அணிக்கிச்சு. இது வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். இதுவே இது டிவி. இது டிவி. இங்கே உட்காந்து டிவி பார்க்கலாம். எங்களோட ஹால் இதுதான். ஹாலில் வந்து இங்கே பீரோ இருக்கும். இது வந்து என்னோட ட்ரெஸ் மட்டும் இருக்கும் இந்த பீரோவில். இது வந்து ஃப்ரிட்ஜி. இந்த நான் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜி. இந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு மட்டும் கேட்டுறாதீங்க, ரொம்ப விலை ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், கசாமுசான்னு இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அது நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, பண்ணைக்கீரை கிள்ளிட்டு வந்தேன்ல எங்கள் ஊரில், அந்த கீரை அப்படியே இருக்குது. கொஞ்சம் தான் செஞ்சேன். இதெல்லாம் வந்து இந்த ரோஸ் பவுட்ரு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் நிறைய இருக்குது. நெயில் பாலிஷ் பிளாக்கு, ப்ளூ, க்ரீனு, ரோஸு எல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து பூ. இந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலு. இவ்வளோ பெருசு தான் ஹாலே. எங்களோட ஹாலே இவ்வளோ பெருசு தான் ஓகேவா. பெட்ரூம் போகலாம் வாங்க. பெட்ரூம் ரொம்ப குட்டி, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் பெட்ரூமு. இவ்வளோ தான் பெட்ரூமே. 2 பீரோ இருக்கும். இதில் வந்து எங்கள் பையன்தான், எங்கள் வீட்டுக்காரதும் ட்ரெஸ்ஸு, இதில் எங்கள் பொண்ணு ட்ரெஸ்ஸு. 3 பீரோவில் அவங்களுக்கும் தனியாக பிரித்தாச்சு. இது என்னோட பூஜை ரூம். ஏன்னா பெட்ரூம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பெட்ரூம் உள்ளவே வரமாட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, சாமி கும்பிட, யாராச்சும் ரிலேட்டிவ் வந்தால் தங்கறதுக்கு இது மட்டும்தான். ஏன்னா பெட்ரூமில் வந்து நம்ம கட்டல் போடுற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய சைஸு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீ பட்டறை. இது வந்து ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதா இருந்தாக்கா இந்த டீ பட்டறை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த டீ பட்டறை. இது வந்து என்னோட சேர், உட்கார்ற சேரு. எப்படி இருக்குது, ராஜா பகவத் மாதிரி இருக்குதுன்னா இவ்வளோதாங்க நம்ம ரூமு. இதில் சுத்தமாக படுக்கவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த ரூம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாலே அனல்லாம் இருக்கும். ஃபேன் ஓடும், ஃபேன் போடலாம், ஆனால் கடன்னு சத்தம் வரும். காற்று மட்டும் வராது. காற்று மேலே, காற்று கீழே கூட வராது. ஆஃப் பண்ணிடுவோம். முக்கியமான ஒரு இடம் என்னோட ரூம், என்னோட பெட்ரூம் பார்க்க போறீங்க. அதிக நேரம் நான் அங்கே தான் இருப்பேன். வாங்க போகலாம். என்னோட ரூமே இதுதாங்க. எனக்கான ரூம் இதுதான். 24 மணி நேரம் சோறாக்க, குழம்பு செய்ய, கழுவ, இந்த சிங்க்கு இதுதான் எனக்கு நிரந்தரம். இந்த கழுவ, இங்கே பாத்திரமெல்லாம் அடைக்க, என்னோட பாத்திரம் மேலே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வந்து மேலே வந்து மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். இவ்வளோண்டு போதுன்னு சொல்லிட்டு என்னோட மல்லிகை பொருள் இதெல்லாம் இப்படி இருக்கும். இது வந்து கொழுக்கட்டை செஞ்சேன் இல்லையா, அந்த கொழுக்கட்டை இருக்குது. நான் சாப்பிட மிச்சம் போய் சாதம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் இல்லையா, அந்த முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது. எங்கள் முருங்கைக்காய் காணும், இதோ இருக்குது. இந்த முருங்கைக்காய் சாம்பார். அடுத்தது வந்து சுண்டல். இந்த சுண்டல் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுற பாத்திரம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் இருக்கும், நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணோம்ல மினரல் வாட்டர், அந்த தண்ணி கேன். இது மேலே எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பாத்ரூம் எல்லா ரூமு வீடு எல்லாமே காட்டிட்டேன். நம்மளுக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது இல்லை, அது நம்ம பாத்ரூம் தான். இது வந்து எங்களோட பாத்ரூம். இங்கே தான் குளிக்க, அங்கே தான் பாத்ரூம் போவேன். இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற திங்ஸு, சோப்பு, மைசூர் சாண்டலு, ஆர்பிக்கு, அப்புறம் மிஷினுக்கு ஊற்றுற இதுவே, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்கும். பார்த்துட்டிங்களா? என்னோட ஹாலு, என்னோட ரூமு, என்னோட கிச்சனு. அந்த ஃப்ரிட்ஜு ரேட் என்ன தெரியுமா? 2500 ரூபாய். பல்லாவர சந்தையில் வாங்குறது தான் அந்த ஃப்ரிட்ஜு, 2500 ரூபாய். நான் இந்த ஊருக்கு முத சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட வந்து ஒரு பொருள் கிடையாது. சென்னை நான் ஃபஸ்ட்டு வந்து இறங்கும்போது அப்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா தான் வந்து, எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு 2 சின்ன குண்டாவும் 2 சின்ன பாத்திரம், ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற கிளாஸு, தட்டு அந்த மாதிரி கொடுத்து எனக்கு கொடுத்து சமைக்கிறதுக்கானதெல்லாம் தேவையானது எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுக்கணும். என் வீடே பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கி போகலான்னு ஆசை, ஆனால் என் வீடே பத்தலை. அந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன் ஒரு 3 வருஷத்தில். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். இன்னி வரைக்குமே இவெல்லாம் எப்படி வாழ போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், இதே மாதிரி நான் பல மடங்கு முன்னேறி வாழ்ந்து காட்டுவேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹோம் டூர் பார்த்துட்டீங்க. ஓகே, நன்றி. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். வெளியில் போயிட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு நான் உங்களை வந்து லைவில் சந்திக்கிறேன். ஓகே, பை பாய், டாட்டா, மிஸ் யூ.